ஸோ டியர் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு வந்துட்டு எக்ஸல் ஷீட் தான் பார்க்க போகிறோம். ஐபிஎம்டி பிஎம்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் பிரின்சிபல் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டெப் 1 இதில் வந்துட்டு பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ என்னென்ன பாக்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா லோன் அமௌண்ட். சரிங்களா, நான் கொஷின் படிச்சிடுறேன், சாரி. ஸோ இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, a loan of 3 lakhs rupees is taken for 5 years at 9% annual interest. Use IPMT function to calculate interest paid. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை வந்து calculate பண்ண சொல்கிறாங்க ஐபிஎம்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு. நான் பிபிஎம்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரின்சிபல் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இதிலே சொல்லி கொடுத்துறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், பாக்ஸ் போடுறோம். ஸோ லோன் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது எழுதிக்கலாம். ஸோ லோன் அமௌண்ட் வந்துட்டு 3 lakhs rupees. ஓகே, தென் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 9% சொல்லியிருக்காங்க. ஸோ 9%. And then period 5 years. ஸோ நம்ம வந்துட்டு இஎம்ஐ வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் தான் பே பண்ணுவோம். அதனால 5 இயர்ஸ்க்கு எத்தனை மந்த் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுவும் நம்மளுக்கு தேவை. ஸோ நம்பர் ஆஃப் மந்த்ஸ். ஸோ 5 into 12 60 வரும். ஸோ 60 மந்த். சரிங்களா, ஸோ 60 மந்த்ஸு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் 9% அப்படிங்கிறது வருஷத்துக்கு. ஸோ அது மந்த்துக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ மந்த்துக்கு கால்குலேட் பண்ணும்போது ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு இது செலக்ட் பண்ணிக்கணும், இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு டிவைடட் பை 12 இன்டூ. ஸோ இதுதான் வந்துட்டு 1 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டண்டான விஷயம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இது ஆக்சுவலாக ஸ்டெப் 2. calculation of EMI. So EMI calculate பண்றதுக்கு we know the formula. So EMI calculate பண்றதுக்கு equal to PMT open the bracket rate அப்படிங்கிறது interest rate, கமா இது NPER அப்படிங்கிறது number of periods 60 months, கமா PV அப்படிங்கிறது present value loan amount. Close the bracket, enter. ஸோ நம்மளுக்கு இஎம்ஐ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ மந்த்லி 6227.51 வந்துட்டு நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்துட்டு 60 மந்த்துக்கு நம்ம பே பண்ண போகிறோம். இதில் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கும் ஒரு பாக்ஸ் போடணும். ஸோ இது வந்து ஸ்டெப் 3. ஓகே, ஸ்டெப் 3ல வந்துட்டு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மந்த், நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரின்சிபல் அமௌண்ட், நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட், and then EMI மந்த்லி அமௌண்ட் பே பண்ணுற விஷயம், இன்ஸ்டால்மெண்ட் ஆக்சுவலாக அது, அண்ட் தென் பேலன்ஸ். ஸோ இதுதான் கால்குலேட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு போல்ட் பண்ணிக்கலாம், டைம்ஸ் நியூ ரோம் நம்பர் வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம்.
இப்போ மந்த் போடுறது ரொம்ப ஈஸியா நம்ம கொடுக்கலாம். ஜஸ்ட் இங்க ஒன்னு கிளிக் பண்ணிட்டு இந்த fill, go to the fill and then select series, select column 1 to up to 60. நம்மளுக்கு 60 மாசம் வேணும். ஸோ 60 வந்துட்டு இது பண்ணிட்டு ஓகே கொடுக்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா 60 வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆயிட்டு. ஓகே, இது மந்த். தென் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபார்முலா இருக்கு. பிரின்சிபல் அமௌண்ட் கால்குலேட் பண்றதுக்கு ஈக்குவல் டு பிபிஎம்டி. ஸோ இதான் ஃபார்முலா. ரேட் ரேட் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட். இங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இங்க வந்துட்டு நம்ம லாக் பண்ணணும். லாக் பண்ணாம நம்ம செய்யறோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரேட் கொடுத்துறோம். அதுக்கப்புறம் இப்போ மந்த் பர் அப்படிங்கிறது இங்க 1 மந்த் இதை நம்ம செலக்ட் பண்றோம். இந்த செல்ல செலக்ட் பண்றோம். தென் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்து 60 மந்த்ஸ். அண்ட் அகெயின் ப்ரெசன்ட் வேல்யூ லோன் அமௌண்ட் என்ட்ரு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மந்த்துக்கான பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்க, நெக்ஸ்ட் 60 மந்த்துக்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரியாமல் போயிடும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம லாக் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ லாக் பண்ணி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா 60 மந்த்துக்கும் பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இப்போ லாக் பண்ணி நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஈக்குவல் டு பிபிஎம்டி ரேட் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட். சரிங்களா? 1 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இதை வந்துட்டு நம்ம லாக் பண்றோம். லாக் எப்படி பண்றோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் பிடிச்சிட்டு F4. ஸோ லாக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, டாலர் சிம்பிள் வருது அப்படின்னாக்கா அது லாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? கமா பர் அப்படிங்கிறது மந்த். இந்த மந்த்தை வந்துட்டு லாக் பண்ணுன்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் அப்படிங்கிறது 60 மந்த்ஸ். ஸோ 60 மந்த்துக்கும் நம்மளுக்கு தேவை. இதையும் லாக் பண்றோம். ஃபங்க்ஷன் கீ பிளஸ் F4 கீ கமா ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ அகெயின் ப்ரெசன்ட் வேல்யூ அப்படிங்கிறதையும் நம்ம லாக் பண்றோம். க்ளோஸ் த பிராக்கெட், என்டர். ஸோ இப்படி என்டர் பண்ணிட்டு இங்க கார்னர்ல கர்சர் வச்சுட்டு கிளிக் பண்றோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் 60 மந்த்துக்கு எவ்வளோ நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்துட்டு லாக் பண்றதுக்கும் லாக் பண்ணாம செய்யறதுக்குமான வித்தியாசம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் என்ன எப்படி கால்குலேட் பண்றதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.